அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் மே 2026 டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு லிஸ்ட் ஆஃப் அலௌடு புக்ஸ் என்ன அப்படிங்கிறத நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த புக்ஸ்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே துறை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியரிடம் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வச்சுருந்தாங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் எல்லா டாபிக்ஸுமே நமக்கு மோஸ்ட்லி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டஸ்டேஷன் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். அதுவுமே ரொம்ப முக்கியம். இல்லை ஒரு சில பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புக்ஸே வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு பே பண்ணி தான் அந்த புக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நார்மலாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அலௌடு புக்ஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு எல்லா கோடுக்குமே, அதாவது கோட் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் எந்தெந்த கோடுக்கெலாம் இருக்கோ, நம்ம பொதுவாக டீச்சர்ஸ் எழுதக்கூடியது கோட் நம்பர் 124, கோட் நம்பர் 152, இந்த ரெண்டு அக்கௌண்ட் டெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று எழுதுவோம், இல்லை ரெண்டு டெஸ்ட்டு கூட எழுதுவோம். அடுத்தது 172 வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக எல்லாருமே நம்ம எழுதணும். இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து புக்கை எடுத்துகிட்டு போய் எழுதுகிறோம். மற்ற ரெண்டு கோடுமே நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான். அப்போ நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியரிடம் கேட்டு பாருங்கள். அப்படி கிடைச்சதுன்னா வாங்கி பயன்படுத்திக்கிங்க. அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மெனு, அதில் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி கார்னர்னு இருக்கும். அதில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிளிக் பண்ணி அதில் அலௌடு புக்ஸ்ன்னு இருக்கும், புக்ஸ் டு டவுன்லோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்போ இந்த டாப்பிக்கில் எது அங்கே இருக்கோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். ஆனால் அது கம்ப்ளீட்டாக இருக்குமான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ முதலாவதாக டெஸ்ட் கோடு 172, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட். இது முழுக்க முழுக்க நமக்கு வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும்தான். 100 மதிப்பெண்களுமே நம்ம வந்து புக்கை பார்த்து தேர்வு எழுதக்கூடியது மட்டும்தான். இதுக்கு ஒரே ஒரு புக்கு மட்டும்தான். இது நீங்கள் வந்து நம்ம சேனல்லே ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து சிங்கிள் தான். தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஓகே தான், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் எந்த மீடியமில் வேணாலும் எழுதலாம். என்ன புக் அப்படின்னா த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல், அந்த புக்கு தான் இருக்கும். அந்த ஒரு புக்கு தான் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்டஸ்டேஷன் மறக்காமல் வாங்கிட்டு போயிடுங்க. அது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கோடு 124, த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1. அதில் லிஸ்ட் ஆஃப் அலௌடு புக்ஸில் பார்த்தீங்கன்னா த தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் 1, த தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வேல்யூம் 2, த தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் வேல்யூம் 1, அதில் பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து சாப்டர்ஸ் 3, 5, 7 அண்டு பார்ட் 3ல் சாப்டர் 5. அடுத்ததாக த தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் வேல்யூம் 2, த அப்பண்டிசஸ் 1, 3, 5, 11, 15 அண்டு 17. த தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் கோட் வேல்யூம் 1, சாப்டர்ஸ் 3 to 6 அண்டு அப்பண்டிக்ஸ் 3. த தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல், சாப்டர்ஸ் 1 to 5, 7 and 8. The fundamental rules and the subsidiary rules framed thereunder by the Tamil Nadu government, including the Tamil Nadu leave rules 1933. அடுத்து 8th one, the Tamil Nadu manual of special pay and allowances part 1, omitting appendix and part 2. The Tamil Nadu pension rules, Tamil Nadu government servants conditions of services act வந்து 2016, Tamil Nadu government servants conduct rules. இப்போ இந்த 11 புக்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எதுக்கு? கோட் நம்பர் 124க்கு வந்து நீங்கள் ஹாலுக்குள்ளார நம்ம இந்த 11 புக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் குறிப்பிட்ட டைமுக்குள்ளார நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மினிமம் பாஸ் மார்க் வாங்குகிற அளவுக்கு முதல்ல எழுதணும். நிறைய ஆசிரியர்கள் வந்து எழுதுறதே கிடையாது. மினிமம் பாஸ் மார்க் வாங்குகிற அளவுக்கு எழுதினா தானே தேர்ச்சி பெற முடியும். நம்ம பக்கமாக எழுதுறதுக்கு மார்க்கே கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். எதற்கு மார்க் அப்படின்னா கேள்வி நம்பரை தெளிவாக கொடுக்குறீங்க. எந்த புக்கு இப்போ நீங்கள் எழுதுறீங்க, ஒரு 5வது வினா தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் அந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது எடிஷன் இருந்தாலும் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது, உங்களுக்கு அதை பார்த்து எழுதிக்கலாம். கேள்வி நம்பர் கொடுக்குறீங்க, இந்த தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பரில் நீங்கள் எழுதக்கூடிய
வினாவிற்கான விடை இருக்கோ, பேஜ் நம்பர் 102, பேரா நம்பர், அதில் 10 எண் ஒன்று இருக்கும், பேரா நம்பர் 5 இல்லை 6 எழுதிட்டு சுருக்கமாக நீங்கள் எழுதினா போதும். இவ்வளவு தான். நம்ம வந்து எல்லா கேள்வியுமே அட்டன் பண்ணிட்டாலே முடிந்த அளவுக்கு நம்ம தேர்ச்சி பெற முடியும். ஆனால் இதில் வந்து நம்ம எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சவால் இருக்குது. அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு 2-3 செட்டு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தாலே போதும். ரிப்பீட்டடாக தான் நம்ம கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பார்த்து எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் வந்து நமக்கு கோட் நம்பர் 124. இப்போ அதிகமான அளவு ஆசிரியர்கள் எழுதக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் 152, த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இதுதான் கோட் நம்பர் 152 தான் பொதுவாக எல்லா ஆசிரியர்களுமே எழுதுவாங்க. நம்ம அதுக்கு வந்து ஒரு 5 வகையான புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் சாப்டர்ஸ் 1 to 7 அண்டு 12 to 14, தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ட்ரெஷரி கோட் வேல்யூம் 1 பார்ட் 1 and 2 சாப்டர்ஸ் வந்து 3, 5 and 7 அண்டு பார்ட் 3ல் சாப்டர் 5 மட்டும். இந்த தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல் சாப்டர்ஸ் 1 to 5, 7 and 8. அடுத்து 4th பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஆர்டிகிள்ஸ் 148 to 151, 202 to 207, 264 to 293 and 308 to 314. கடைசியாக இந்த தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ். இப்போ எல்லா புக்குமே இப்போ நான்லாம் எக்ஸாம் எழுத போகக்குள்ள எல்லாமே எனக்கு கிடைக்கல. என்ன புக்கு கிடைச்சதோ அந்த புக்கை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிட்டு அதிலிருந்து வினாக்களை வந்து ஓரளவு நான் சர்ச் பண்ணி எல்லா வினாக்களுமே அட்டன் பண்ணதால தான் என்னால் தேர்ச்சி பெற முடியுது. நானுமே முதல் முயற்சியில் தான் தேர்வு எழுதினேன். எனக்கும் பெரிதாக இதெல்லாம் ஐடியா இல்லை. அதன் பிறகு தான் வந்து நம்ம வீடியோவே பதிவிட நான் ஆரம்பித்தேன். அதனால் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு என்ன ஓரளவு புக்கை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு எழுத போகிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சரி அப்ளை பண்ணியாச்சு போய் எழுதணும் அப்படிங்கிற பேரில் அப்ஜெக்டிவ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் பார்த்தோன்னா எந்த புக்குமே இல்லாமல் போயிட்டு நார்மலாக உட்காந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போகவே தேவையில்லை. அதுக்கு புக்கு வந்து ஓரளவாவது நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் தேர்வு எழுதவே போகணும். இல்லைன்னா நீங்கள் போயிட்டு ஒரு முறை வந்து நீங்கள் தேர்ச்சி பெற முடியல அப்படின்னா ஒரு கோடுக்கு நம்ம 2 முறை மட்டும்தான் ஆன் டியூட்டியை பயன்படுத்தி தேர்வு எழுத முடியும். அதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்போ இதுதான் வந்து நம்ம இந்த வகையான புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கூகுளில் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இல்லை டிஎன்பிசி வெப்சைட்டை நீங்களாகவே சர்ச் பண்ணி பார்த்து இந்த டாப்பிக்லாம் இருக்கா, இந்த சாப்டர்ஸ்லாம் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கி தேர்வை மிகச் சிறப்பான முறையில் தேர்வு எழுதி தேர்வு எழுதக்கூடிய அத்துணை ஆசிரியர்களும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சர்வக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.